இல்லைங்கக்கூடிய அளவுக்கு எல்லாரும் பேசின பிறகு என்கிட்ட நான் ஒன்றும் அதிகம் பேச போறது இல்லை. என்னை ஏன் இவ்வளோ பில்டப் கொடுத்து கடைசியில் பேச கூப்பிடுறாங்கன்னு தெரியல. அதுவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நான் செல்லகுமார்ட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். நான் இந்த விழாவுக்கு புலி படத்துக்கு பிறகு நான் எந்த இசை வெளியீட்டு விழாவிலேயோ எந்த ஃபங்க்ஷன்லேயோ நான் இன்னும் கலந்துக்க விரும்பல. நான் செல்லகுமார்ட்ட சொல்லிட்டேன், இந்த விழாவுக்கு வந்து நான் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அதில் ஒரு ஆதங்கம் இருக்கு. என்ன ஆதங்கன்னா, நான் புலிங்கிறத பற்றி இங்கே ஒரு நண்பர் கூட இத்தனை புலி ரைமிங்காக டைமிங்காக பேசுவேன். நண்பர் நல்லா பேசினாரு, நல்ல காரணம். நான் புலியை பற்றி அதிகமாக பேசுனதுக்கு காரணம் எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு விளக்கத்தை சொல்லிடுறேன். எனக்கு புலின்னா பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, ஏன்னா ஈழத்தமிழர்களுடைய ஆதரவாளன். நான் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைக்காக என்னுடைய மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி என்பது டெப்டி சேர்மன், தலைவர் வந்து சிஎம், அடுத்த துணை தலைவர் என்பது சிஎம்க்கு அடுத்த போஸ்ட். 32 மந்திரிகளுக்கு மேலாக 33வது மந்திரிக்கு நிகரான ஒரு பதவி. அது 6 மாசத்துல ஈழத்தமிழுடைய பிரச்சனைக்காக ஒரு ராஜினாமா செஞ்ச ஒரு புடைக்க தெரியாத ஒரு தமிழன். அந்த உணர்வு எனக்கு உண்டு. நான் ஒரு சிவபக்தன். புலித்தோலை உடுத்தியவன் சிவன் அல்லவா, நான் அவனுடைய பக்தன் அல்லவா. அந்த புலினா எனக்கு பிடிக்கும். ஏதோ அடுக்குன டிஆரோடது அடுக்கு மொழின்னா அது அவ்வளவு பெரிய பரபரப்பு எவ்வளவு ரீச் ஆயிருக்குங்கிறதுக்கு பிறகு அது ரீச் ஆன விஷயத்தை எடுத்து மற்றவங்க அதை வந்து வேற பார்வையில் பார்த்தா தப்பு இல்லை, வேற கோணத்தில் பார்த்தா தப்பு இல்லை. அதை எந்த டிவியில வெளியிட்டாங்களோ அந்த டிவியில வந்ததுக்கு பிறகு யார் யார் அதை எப்படி பார்த்தாங்கிறது கடவுளுக்கு தெரியும். நான் ரொம்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு போன பிறகு கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளானேன். நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு செல்லகுமார் வந்தே தீருன்னு கூப்பிட்டாரு. நான் பார்வையாளனா வரேன்னு சொன்னேன், உங்களோட நண்பனா வரேன்னு சொன்னேன். நான் இங்கே ஒரு பேச்சாளனா வரவே இல்லை. நான் பேச்சாளனா வந்தால் எல்லாரையும் பற்றி பேசணும். நான் ஒவ்வொருத்தரை பற்றியும் அடுக்குனாலே எனக்கு டைம் ஆகும். ஆனால் நான் இங்கே வந்திருக்கிறது யாரா வந்திருக்கேன்னு சொன்னால், பிடி செல்வகுமாரோடைய நண்பனா வந்திருக்கேன், அவருடைய நல விரும்பியா வந்திருக்கிறேன். எனக்கு பிடி செல்வகுமார வந்து ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டா, வாலு திரைப்படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப அதை பத்தி என் கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்த விஜய் சாருடைய பிஆர்ஓவாக மட்டுமல்லாமல் என்னுடைய நல விரும்பியாக விஜய் சார் வச்சு படம் எடுக்கக்கூடியதா வந்து அவருடைய தூதனாக வந்த ஒரே தமிழ் சினிமாவில் வந்து கேட்ட ஒரே ஒரு இதயம் பிடி செல்வகுமார் தான். அவர் இங்க ரொம்ப ஒரு வார்த்தை அதிகமா சொன்னாரு. புலி படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு ராத்திரி போய் நான் நிக்கிறேன்னா, உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. இது வள்ளுவன் சொன்ன வாக்கு. உடனே இது ஏதோ டி ராஜேந்தர் அடுக்க மொழியில இது எதுக மொழியில சொல்றான்னு எழுதிடாதீங்க, வள்ளுவர் சொன்னது. ஏன்னா பெரிய ப்ராப்ளம், இங்க வள்ளுவரை பத்தியே தெரியாதவங்களாம் இருக்கான். அப்படி உள்ள நாடு. ஏன்னா இன்னும் ரொம்ப அதிகமா நல்ல தமிழ் பேசிட்டாக்கா அவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். நான் வந்து அதனால வந்து இது வள்ளுவர் சொன்னதுங்க, அது திருக்குறள் சொன்னது. அவர் பேர் திருவள்ளுவருங்க. அவரு தாடி வச்சிருப்பாரு, ஆனா அவரோட தாடி வெந்தாடி. நல்ல வேலை என்னோட தாடி கருந்தாடி, தப்பிச்சேன். அப்படினால வந்து இனிமேலுக்கெல்லாம் ரொம்ப இலக்கிய தமிழ் அதுதான் பேசலாம் அந்த காலம். இனிமேலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் பேசுறது இதுன்னு. நான் வந்து ஆனா பிடி செல்வகுமாரோட அந்த படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு ராத்திரி போய் நான் நின்னேன்னா, அவர் சிபு தமிழ் பிடி செல்வகுமார் என்ன பத்தி சொன்னா கூட பரவாயில்ல, சிபு தமிழ் சொன்னாரு. அத்தனை பேர் அங்க ராத்திரில இருந்து காலைல வரைக்கும் இருந்தாங்க. ஆனா உண்மையிலே அந்த படம் ரிலீஸ் ஆகணும் பாடுபட்டது டிஆர்னு சொன்னார் பாருங்க. எனக்கு செல்வகுமார் சொன்னதை விட அந்த இதயம் சொன்ன இந்த வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா தமிழ்நாட்டில் நன்றி மறந்தவர்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க பர்சன்டேஜ். அதுல வந்து அந்த நன்றி மறக்காம சொல்றாருன்னா அது எனக்கு போரும். என்னன்னா, ஒருத்தரோட பழக கூடாது, பழகிட்டா அவங்களோட இருந்துட்டா எந்த நிலையிலையும் அவங்களுக்காக கஷ்டமோ நஷ்டமோ அவங்களுக்காக எந்த விதமான உதவியும் பண்ணும். அதுக்காக போனேன், நின்ன, ஃபைட் பண்ணேன். ஆனா அப்படிலாம் நான் ஃபைட் பண்ணி தான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். இதுதான் உண்மை. ஏன்னு கேட்டாக்கா, நன்றி மறந்தவர்கள் இந்த நாட்டில் ஜாஸ்தி. அந்த நன்றி மறந்த உலகத்தில் நான் யாரை பத்தி எந்த அரசியலும் பேச வரல, நான் ஜென்ரலா சொல்றேன். நான் வாழ்க்கையில பட்ட கஷ்டம் என்ன மாதிரி நீங்கள்லாம் இருந்துராதீங்க அப்படிங்கிறதுக்கு தமிழ் சினிமான்னு ஒரு உதாரணமா வச்சுங்க. என்ன மாதிரி வாழாத யாராவது
இருக்கக்கூடாது. தமிழ் சினிமா வந்து கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, இயக்கம், டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு பீப் சாங் பிரச்சனையா, சிம்புவோட பிரச்சனையா, ஒரு ஃபாதரா எல்லாத்தையும் கை கொடுக்கறதுக்கு யாரும் துணைக்கு வரலன்னா கூட எல்லாத்தையும் மறந்து போராடி இன்னைக்கு வரைக்கும் தூக்கி நிக்கிறேன்னா காரணம் நீங்க எல்லாரும் உடனே என்ன டி ராஜேந்தர் பெரிய பெரிய கும்புலாம் நினைச்சிடாதீங்க சார். ஒண்ணுமே கிடையாது. என்கிட்ட நான் இன்னைக்கு மனுஷனா நிக்கிறேன்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதான் சார். என்கிட்ட 3 விஷயம் இருக்கு. இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஒன்னு கடவுள் நம்பிக்கை, இன்னொன்னு தன்னம்பிக்கை, 3வது ஜோதிட நம்பிக்கை. இந்த 3 கை இருந்தாக்கா இந்த 3 கையை வச்சுதான் என்னோட வாழ்க்கை. இந்த 3 நம்பிக்கை இருக்க, ஒன்னு கடவுள் நம்பிக்கை, இன்னொன்னு தன்னம்பிக்கை, இன்னொன்னு 3 ஜோதிட நம்பிக்கை. இந்த முக்கை இதை நம்பிய காரணத்தால் தான் நான் வாழ்க்கையில் ஆகவில்லை மொக்கை. இதை வைத்துத்தான் என்னுடைய வாழ்க்கை. இப்படிலாம் பேசுறதுனால என் கையில கொடுத்திருக்காங்க இந்த மைக்கை. இந்த பேச்சுக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை அவங்க லைக்குன்னு அடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நான் வந்து அந்த ராஜா இந்த ராஜாலாம் அடுக்கிறதுக்கெல்லாம் இங்க வரலங்க. நான் எதுக்கு அதை வச்சோன்னு அதுக்கு உடனே வந்து அந்த பெருங்காயம் இந்த பெருங்காயம் முன்னாடி எழுத விளக்கண்ண ராஜேந்தர் இந்த புலி அடுக்குனே உனக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் தெரியாதா? நீ நக்கல் பண்ணா நானும் நக்கல் பண்ணுவேன். வாழ்க்கையில நக்கல் யாரதான் பண்ணல? நக்கல் கடவுளே இந்த உலகத்தில் ஒத்துக்காதவன் இருக்கிறான். நாத்திகவாதி கல்லால் அடிப்பான், நாத்திகவாதி சொல்லால் அடிப்பான், நாத்திகவாதி செருப்பால கூட அடிப்பான் கடவுளை. அதுக்காக கடவுள் ஐயோ நம்மளை கல்லால் அடிக்கிறானே, சொல்லால் அடிக்கிறானே, நம்மளை வந்து செருப்பால் அடிக்கிறான்னு கடவுள் கஷ்ட முடியுமா? இதனாலதான் கடவுள் கல்லா இருக்கிறார். ஏன்னு கேட்டா உலகத்துல கிண்டலும் கேலியும் இருக்கும். கிண்டலையும் கேலியும் மீறி இல்லஸ்ட்ரேட் வீக்கில் வந்து கார்ட்டூன் வரும்னா கார்ட்டூன் வரக்கூடிய அளவுக்கு நீ இருக்கணும். உனக்கு பேரும் புகழ் இருந்தாதான் கார்ட்டூனே போடுவான். இல்லாதவன் பேரை போடுவானா? இருக்கணும். வாழ்க்கையில பிரேம்ல இருந்துகிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். என் கையில ஹிண்ட்ஸே இல்லை. இந்த படத்தில் நான் வந்து எல்லாருமே பேசிட்டாங்க. படத்தின் இயக்குனர் ராம் பிரகாஷ் ராயப்பன் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். என்ன காரணம் தெரியுமா? நம்பர் 1, முதல் படத்திலே தமிழுக்கு என்ன ஒன்றை எழுத்தோன்னு தமிழை நினைச்சு பார்த்த நண்பனே, தமிழ் இலக்கணமே வாழ்க. புலின்னு டைட்டில் வச்சது மட்டும் இல்ல, தமிழ் எனக்கு ஏன் செல்லகுமார் பிடிச்சதுன்னா புலின்னு டைட்டில் தமிழ், அந்த தமிழ் உணர்வு. நான் அத்தனை புலி அடுக்கணும்னு இங்க இருந்தது வந்தது, வேற விஷயம் கிடையாது. ஒரு நெல்லை சீமையிலேருந்து வந்து ஒரு தமிழ் உணர்வோட அந்த டைட்டில் வைக்கிறது ஒரு தில்லு வேணும்ல. அங்க அந்த தில்ல பார்த்து தான் என்கிட்ட இருந்து சொல்லு வந்தது, வேற எங்க வரல. ஓகே, அது அடுத்த படத்துக்கு பாருங்க. தமிழ் இன்னொன்று ஒரு டைரக்டர் முதல்ல ஃபர்ஸ்ட் செலக்ஷன் கேப்டன் ஆஃப் த ஷிப் யாருன்னு கேட்ட டைரக்டர் அவர் செலக்ட் பண்ணாரு. சூப்பர். அடுத்தது வந்து எல்லாத்துக்குமே 2 அவர் சொன்னாரு, ஒரே தெருல இருக்க என்ன சந்திக்க முடியல, பேச முடியலன்னு. நான் என்ன வேணா நான் சொன்னேன். நண்பா ஜீவா, நீ என் பக்கம் நீ திரும்பல, நீ என்ன விரும்பல, நான் வார்த்தை இன்னும் வந்துட்டு அரும்பல, அவ்வளவுதான். தட்சால் நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு வந்து 2 இந்த படத்தோட ஹீரோவா அந்த ஜீவா செலக்ட் பண்ணுது. உடனே ஜீவா சிரிச்சோன்ன எனக்கு ஜீவா ஏன் பிடிக்கும்னு கேட்டா அவங்க அப்பாவை எனக்கு பிடிக்கும். ஏன்னு கேட்டா என் இனிய நண்பர் புது வசந்தத்தை கொடுத்த அந்த விக்கிரமன், அந்த ஒரு தன்னை உருவாக்கின தயாரிப்பாளர் மேல அந்த விக்கிரமன் என்ற இயக்குனர் சங்கத்தின் தலைவர், அந்த அவருக்கு இருக்க அந்த ஆர்பி சௌத்ரி மேல அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த மரியாதை இருக்கு பாருங்க. விக்கிரமனை பார்த்திருக்கிறேன், இசையமைப்பாளர் சிப்பியை பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஆர்பி சௌத்ரி அவர்களை பத்தி சொல்லும் போது தமிழ்நாட்டில் அத்தனை புது இயக்குநர்களை அறிமுகம் செய்து அந்த ஆர்பி சௌத்ரி என்ற ஒரு மனிதர், மாமனிதர், அவருக்கெல்லாம் ஒரு மகனா பிறக்கிறதே பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட ஹீரோ. அதனாலதான் எனக்கு உடனே ஜீவாவிற்கு வந்து ஒரு அல்வா கொடுத்து அடுத்த பட காட்சி டவுட்ட கேட்கக்கூடிய ரகமே நான் கிடையாது. ஏன்னா ஜீவா அடுத்த பையன் வந்து இந்த படத்துல இன்னொரு ஹீரோ இந்த சிபிராஜ், ரொம்ப மரியாதை குறித்த நல்ல பையன். ஏன்னு கேட்டா அவங்க அப்பா என் படத்தில் நடிச்சிருக்காரு. அவங்க அப்பா எனக்கு நல்ல நண்பர் சத்யராஜ். எல்லாம் ஒரு மனிதன் வாழ்க்கையில மேல போவான் கீழே வருமா, அதெல்லாம் வெற்றிலாம் சக்கரம் மாதிரி. அந்த சிபிராஜ் வந்து நல்ல ஒரு பண்பான பையன். எங்க போனாலும் என்கிட்ட வந்து மரியாதையா வந்து என்கிட்ட பேசுவாரு. இப்ப இந்த படத்துக்கு ஒரு கெட்ட வச்சிருக்காரு பொழுது தாடி. நானும் தாடி தான், பரவாயில்ல. என்னோட தாடி நிரந்தர தாடி. இப்ப நீ வந்து இப்ப ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தாடி வச்சிருக்க. படத்துக்காக வைக்கலாம். ஓகே. ஆனா நான் படத்துக்காலம் தாடி வைக்கிறதே இல்லை. என்னோட பரம்பரை தாடி இது. என்ன பார்த்தா பல பேர் தாடி.
அது வச்சுங்க. அதனால எனக்கு சிபிராஜ் ரொம்ப பிடிக்கும். அவர் 2வது ஹீரோ. அடுத்தது அந்த படத்தின் கதாநாயகி ஹன்சிகா. அந்த நல்ல நடிகைன்னு மட்டும்தான் எல்லாரும் சொன்னாங்க. நான் நடிகைகளை பத்தி அதிகமா பேசுறது கிடையாது. நடிகைகளை பத்தி பேசுறது நிறைய பேர் இருக்காங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல பொண்ணு, நல்ல ஒரு அந்த பொண்ணு வந்து ஒரு குழந்தை மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். ஷீஸ் லைக் ரொம்ப ஒரு சின்ன பேபி மாதிரி அந்த பொண்ணு. அவ்வளவுதான். அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். எதுக்காக சொல்றேன், அந்த பொண்ணுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். நான் சொல்றதுக்கு வேற மேடை கிடைக்காது அப்படின்னு. வாலு திரைப்படம் வந்து யாரோ எடுத்த படம். நான் அதோடைய பிரச்சனைகள்லாம் நான் ஏற்றுக்கிட்டு அத்தனை கோடி கடன் பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது நான் ஒரு தெரியாத அந்த படத்தில் ஒரு பாட்டு பாடிருந்தேன். தாறுமாறுன்னு அந்த பாட்டு. அந்த படத்தை அந்த ப்ரொடியூசர் ஷூட் பண்ணாமல் போயிட்டாரு. அந்த பாட்டை நான் ஷூட் பண்ணணும்னு முடிவு பண்ணோன்னே கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த பாட்டு எடுக்கிறேன். அந்த பாட்டுக்கு வந்து திரும்ப வந்து ஒரு கதாநாயகி திரும்ப கூப்பிட்டா வந்து நடிக்கணும்னு அவசியமே இல்லை. டிஆர் சார் கூப்பிட்டாரா? அது டிஆர் சார் கூட இல்லை, டிஆர் அங்கிள் சொன்னாரா நான் வரேன் இன்னும் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம எந்த வார்த்தையுமே சொல்லாம அவ்வளவு கோஆபரேட் பண்ணி இரவெல்லாம் அந்த ஷூட்டிங் நடந்தப்ப ஒரு ஷாட் கூட டிலே பண்ணாம நடிச்சு கொடுத்த இப்படிப்பட்ட நடிகைகளும் தமிழ் திரையுலகத்துக்கு வட இந்தியால இருந்து வந்திருக்காங்கன்னா அந்த பொண்ணுக்கு நன்றி. ஏன்னு கேட்டா அவ்வளவுதான். அந்த பொண்ணை பத்தி தான் சொன்னேன். உடனே இதுக்கு வேற திங்கிங்லாம் போனா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பே கிடையாது. நானும் ஜேர்னலிஸ்ட் தானே. நானும் டி ராஜேந்திர உஷா பத்திரிகை நடத்தினேன். இப்போ குரல் டிவி நடத்திக்கிட்டு இருக்கேன், kural.tv.com. அவ்வளவு. அந்த பொண்ணு அது அடுத்தது வந்து படத்தின் இசையமைப்பாளர் இமான் அவர்கள். அவர் சிங்கிள் ட்ராக்லேயே பாட்டு போட்டு விட்டு அதை நம்ம அவரு வேற வந்து அந்த பாட்டு எப்படிங்க இது இந்த சூழ்நிலையில அதான் வேணாம் நண்பா நீ என்னோட ரசிகன்னு சொன்னாங்க. இல்ல நீ கூப்பிட்ட வந்த பேசின இயக்குனர். அதே மாதிரி இந்த பாட்டு விவேக், அந்த விவேக் வந்து உண்மையிலே பாடலாசிரியர். அவர் வந்து நல்ல ஓப்பனிங் இந்த பாட்டை இது பண்ணாரு, நல்ல வரிகள் சொன்னாரு. என்னோட ரயில் பயணங்கள் படத்தோட பாடல்களோட வரிகளை கூட நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஒரு இளைஞனை ஒரு கலைஞனை ஒரு கவிஞனை பார்க்கிறேன். வாழ்க. படத்தின் வசனகர்த்தா ஞானகிரி, வாழ்த்துக்கள். அப்புறமா வந்து படத்துடைய ஒளிப்பதிவாளர் ஆஞ்சநேயலு. நான் ஒரு ஆஞ்சநேய பக்தன். ஆஞ்சநேயலு சுருக்கி கூப்பிட்டால் ஆஞ்சி. இந்த படத்துக்காக ஓடி ஓடி மாஞ்சி உழைத்த ஆஞ்சி, வாழ்க. அது மட்டுமல்ல, அவர் ஏன் ஸ்டாண்ட் பண்றாருன்னா ஒரு காட்டுல வேலை செஞ்சா கூட ஸ்டாண்டே போட மாட்டாரு. அப்படி ஸ்டாண்டு போடாம வேலை அந்த செஞ்சதுனால ஸ்டாண்ட் பண்றாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். எஸ்சிஎஸ்சி சொன்ன வார்த்தை அதுக்காக சொல்ல வரேன். அடுத்தது வனராஜா. அவர் சொல்றாரு வனத்தில் வன ரோஜாவா இருந்தா நல்லா இருக்குன்னு இந்த வரவேற்று பேசினாரு. ரோஜா வாடி விடுங்க, ராஜா தான் வாட மாட்டான். வனராஜா கலை இயக்குனர். அதே மாதிரி எடிட்டர் சாபு ஜோசப். இப்படி அப்புறமா என்கிட்ட கையில வேற லிஸ்ட் எதுவும் இல்லை. இவ்வளவு தயாரிப்பாளர் பிடி செல்வகுமார். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தை வெளியிட வந்திருக்கக்கூடிய என் இனிய நண்பர் காஸ்மோ சிவகுமார். ஃபர்ஸ்ட் சிபிராஜோட படத்தை தான் வெளியிட்டாரு. அடுத்தது வந்து நம்மளுடைய இனிய நண்பர் ஜெயம் ரவியோட நம்மளுடைய ரோமியன் ஜூலி வெளியிட்டாரு. அடுத்த 3வது படமும் இது அதை சொல்லிட்டு இந்த 4வது படமும் இமான் இசையச்ச படத்தை பண்ண போறேன்னு சொன்னாரு காஸ்மோ சிவகுமார். நல்ல மனிதர், ஒரு வினயேஸ்வரிலே வித்தியாசமான மனிதர். என்னுடைய வாழு திரைப்படத்தின் வெளியீட்டுக்கு என்னோடு எந்த அளவுக்கு பிடி செல்வகுமார் உடன் நின்றாரோ அதை போல் உடன் நின்ற நண்பர் தான் நம்ம காஸ்மோ சிவகுமார். அதனால எதற்காக இதை சொல்றேன்னா, என்ன நான் பேச வரல, நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா பேசணும்னு கடைசியில் இவ்வளவு பில்டப் கொடுத்து இதை வந்து ஒரு மீடியாவில் ஒரு இது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய செல்வகுமாரை இனிமே வந்து அனாவசியமா இனிமே உங்க வார்த்தையை நான் நம்ப மாட்டேன் செல்வகுமார். என்ன நீங்க வந்து எனக்கு வந்து யாருக்கு வேணா அல்வா கொடுங்க, எனக்கு மட்டும் அல்வா கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா சத்யராஜ் சார் அல்வா கொடுக்கலாம், சிபிராஜ் கொடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சத்யராஜ் ஆனா எனக்கு மட்டும் அல்வா கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் சொல்றாரு டிஆர் சாருக்கு என் விஷயம் எல்லாம் தெரியும் சிபி, நான் அவர்கிட்ட மட்டும் அல்வா கொடுக்க முடியாது, எனக்கு அதிகமான சம்பளம் கொடுத்த பெரிய ஆள் அவருன்னு ஒரு மேடையிலே பேசுறா சிபிக்கு தெரியும். அதனால வந்து பிடி செல்வகுமார் ஒரு யதார்த்தமான மனுஷர். நல்ல வரவேற்று பேசின தம்பி. வாழ்க வளர்க. கொஞ்சம் ஆனா உன் பேரு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, அது பரவாயில்ல. மாதவன். ஆதவனே. ஆதவன் என்றால் கதிரவன், ஆதவன் என்றால் ஒளியோடு இருப்பான். நீ நல்ல வார்த்தை ஜாலத்தோடு வந்து பேசினதுக்கு நன்றி. வாழ்க. இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயத்துல படத்துல அது அப்படி எடுத்திருக்காங்க இப்படி எடுத்திருக்காங்க என்ன பண்ணி சொல்றேன்னு வச்சுங்களேன், எதை பத்தியுமே தெரியாம ஒரே ஒரு பாட்டு பிளே பண்ணாங்க. அதை வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இந்த படத்தில் அப்படி இருக்குமா அது இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ரொம்ப பொய்ங்க. எதுவுமே தெரியாம அங்கே இன்னொன்னு நான் என்ன கோடம்பாக்கத்தில் இந்த ஃபங்க்ஷன்லாம் வச்சுட்டு என்ன கூப்பிடாதப்பான்னு சொன்னேன்.
வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல டிராபிக்ங்க. இந்த டிராபிக்ல நான் வந்து அந்த காலத்துல நான் எஸ்ஏசிலாம் வந்தப்ப நாங்கெல்லாம் ஒரு 1/2 மணி நேரத்துல இந்த கோடம்பாக்கத்துக்கு வந்து படம் எடுத்து செட்டு போட்டு எடுத்த காலம் அதெல்லாம் வேற. இந்த காலம் மாறி போச்சு. நான் லேட்டா வந்து என்னோட எதுக்கு இதை லாஸ்டா சொல்றேன்னா, வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, என்னுடைய கலை உலகத்தை சேர்ந்த நண்பர்களே, எல்லாத்துக்கும் மேல என்னுடைய ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, ஒளிப்பதிவாளர்களே, எல்லாருக்கும், புகைப்பட கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் லேட்டாக வந்துட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒரு காரில் வந்தேன். அது அந்த கார் வந்து இவ்வளவு லேட்டாக வரும் நான் வாழ்க்கையில் என்னோட கார் இல்லை, என் டிரைவர் இல்லை. என் டிரைவராக இருந்தால் நான் வந்து பயங்கரமாக எஸ்சி ஒன்று சொன்னார், டயர் வேணும், அப்படி வாழ்க்கையில் வந்து ஃபயர் வேணும்னாரு. அவர் ஃபயர் வேணும், ஃபயர் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். நான் என்ன சொன்னோம்னா, ஒயர் இருந்தால் தான் கரெக்டு, ஒயர் இருந்தால் தான் கரண்ட்டு, டயர் இருந்தால் தான் காரு. அதே மாதிரி ஃபயர் இருந்தால் தான் ஒரு இயக்குனரோட எல்லாருக்குமே லைஃப்பில் ஃபயர் வேணும். எஸ்ஏசி சொன்ன அந்த ஃபயர் இந்த டைரக்டர்கிட்ட பேசுனதுலேயே பார்த்தேன். வாழ்த்துக்கள். இந்த பாட்டு வந்து என்கிட்ட சொன்னார் நம்ம பிடி செல்வகுமார், இந்த பாட்டை நீங்கள் பாடணும், படத்தில் ஆடணும்னு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய, ரொம்ப ஒரு நானே பாடி நானே ஆடுறதுலாம் இதில் என்ன விஷயம்னு எனக்கே தெரில. ஏன்னா அதாவது வடிவேல் மாதிரி தான் திங்க் பண்ணு, என்னை வச்சு காமெடி பண்ணலையே அப்படின்னு கேட்காம கேட்கணும் போல இருந்தது. என்ன ரொம்ப இப்போ இன்னொன்று சார், நான் வந்து நான் முன்னெல்லாம் வேகமாக பேசுவேன், கோபமா. இனிமேல் அதெல்லாம் பேசுகிறேன். நான் வந்து என்ன முட்டாள்னு சொல்கிறேன். அது இதில் எதுக்கு? நான் அடுத்தவனை மாற்றுறத விட என்ன மாற்றிக்கிட்டேன். நீ என்ன இப்படின்றியா போகணும், எனக்கு என்னோட அறிவு அவ்வளோதான்றியா, பரவாயில்ல, என் ஞானம் அவ்வளோதான். நான் தெரியாதனமா படித்த படிப்பு கொஞ்சம் தான். நான் கொஞ்சோண்டு எம்ஏ படிச்சுட்டேன், எம்ஹெச்டி படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லா படிக்கிறது, எல்எல்பி படித்தேன், அது முடிச்சு சட்டம் படித்தேன், அப்புறம் பிஹெச்டி பண்ணேன். இந்த படிப்புல இதெல்லாம் பெற்ற அறிவு பத்தலை, இன்னும் கொஞ்சம் அறிவு தர வேண்டும் என்று கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த போக்கி ராஜா ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் பெரிய விஷயம். ஆனால் நான் பேசுகிற ஸ்டைலில் பேசாமல் பேசுகிற மாதிரிங்க, அதான் புது விஷயம். டி ராஜேந்தர் வெறும் எதுக்க மோன மட்டும்தான். எதுக்க மோனம் இல்லை, எனக்கு அடுக்கு மொழியும் பேச தெரியும், எல்லா மொழியும் பேச தெரியும். తెలుగు కావాలంటే తెలుగు కూడా బాగా తెలుసు, ఆంజనేయులకు బాగా తెలుసు. తెలుగు అంటే తెలుగు, హిందీ అంటే హిందీ మాలుమే, కన్నడ ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು, മലയാളം സിവിത മീൻസ് മലയാളം കുറച്ച് അറിയും. ഞാൻ മലയാളം പറയും. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் என்றால் நான் இங்கிலீஷும் கூட பேசும். அது எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் இனிமே பேசுவேன்னு சொல்லி நீங்க எனக்கு எந்த பட்டம் கொடுத்து நான் எந்த இடத்துல எனக்கு கூட நான் ஒரு என்னை உட்கார வந்தாங்க, இது ஹன்சிகா உட்காந்துருந்தாங்க, அதுக்கு பக்கத்துல இந்த சேர் இருந்தது. நான் போய் உட்காந்தேன்னா, நான் இந்த நாற்காலிக்கெல்லாம் ஆசைப்படுறவனே இல்லை. அதே மாதிரி நாற்காலிலாம் வேணும்னு நாட்டில் அலையறவனுக்கு மத்தியில கதாநாயகிய கை கூட தொட்டு நடிக்காம ஒரு வாழ்க்கையில் இத்தனை வருஷம் ஒரு சீன் சொல்லி கொடுக்கறது கூட ஒரு பொண்ணை தொடாம 35 வருஷம் வாழ முடியுமா வாழ்ந்துருக்கிறேன். இதுக்கெல்லாம் யாரும் அவார்டே தர மாட்டாங்க, எனக்கு தேவையே இல்லை. ஏன்னு தெரியுமா, இன்ன வரைக்கும் நான் அவார்டுக்கு அலைஞ்சதே கிடையாது. என்னோட முதல் படத்துல கூடையில கருவாடு கூந்தலிலே பூக்காடுன்னு எழுதணும் தெரியுமா. எனக்கு கருவாடு மேல கூட ஒரு பாசம் உண்டு, இந்த அவார்டு மேல நம்பிக்கையே இல்லை. ஏன்னு கேட்டா, கருவாடும் காசு கொடுத்தா வாங்கணும், இந்த காலத்துல அவார்டும் காசு கொடுத்தா வாங்க வேண்டியிருக்கு. எனக்கு அந்த மாதிரி அவார்டு, எனக்கு மக்கள் கொடுத்த இது அந்த ரிவார்டு, அது மட்டுமே எனக்கு போரும், வேற எதுவுமே வேணாம். ஆனா ஒண்ணு மட்டும், இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஏதோ சம்பந்தமே இல்லாத இவ்வளவு விஷயங்களை வெளியே பணியாற்றின அத்தனை பேருக்கும், வெளியிடக்கூடியவர்களுக்கும், இன்னொன்று என்னுடைய நண்பர் பிடி செல்வகுமார் உருவாக்கின எஸ்ஏசிக்கும் நான் அவரு சார்பா எல்லாருக்கும் ஒன்று வாழ்த்துதலையும் நன்றியும். இந்த இயக்குனர் ஏன்னு கேட்டால், என்னையும் வந்து பாட வைக்கணும், என்னையும் ஆட வைக்கணும்னு நினைச்ச ஒரு ரசிகனா அந்த மனிதன் இருந்ததுக்காக அந்த கலைஞனுக்கு ஒரு நிமிஷம். நான் பாடலாம் இங்கே வரல, ஏன்னா தேர்தலுக்கு போனா மேடையில் பேச சொல்லுவாங்க. மேடையில் நான் இப்ப தேர்தல் காலம் வருதுல, மேடையில் பேசுன தலைவா ஒரு பாட்டு பாடுன்னு, நான் கேட்க வந்தது ஓட்டு, நான் எதுக்கு உனக்கு பாடணும் பாட்டுங்குவேன். நீ எப்படி இருந்தாலும் ஓட்டுக்கு கேட்க போற நோட்டு, அப்புறமா இப்ப எதுக்கு பாட்டுங்குவேன். நான் கவல், நோ ப்ராப்ளம், பிராங்க். அப்புறமா ஓட்டு இன்னொன்னு போட்டாக்க, இந்த தேர்தல் காலம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். தேர்தல் காலத்துல பாத்தீங்கன்னாக்கா, மக்கள் ஒவ்வொரு கட்சிக்காரரும் ஓட்டு கேட்டிருப்பான், பயங்கரமா பேசுவான். மக்கள் போக்குல பயங்கரமா இப்படி கையாட்டுவான், இப்படி சிரிச்சுக்கிட்டே கையாட்டும். என்ன மக்கள் கையாட்டுறாங்கன்னா, போயிட்டு வா உனக்கு ஓட்டு இல்ல, போயிட்டு வா உனக்கு ஓட்டு இல்ல. நான் ஃபேஸ் ரீடிங் தெரிஞ்சவன். இந்த ஃபேஸ் ரீடிங் தெரியாட்ட இத்தனை புதுமுகங்களை நான் அறிமுகப்படுத்திருக்க முடியுமா? நான் அறிமுகப்படுத்தின புதுமுகங்களை இப்படிதான் கிளிக் ஆக முடியுமா? அதனால
கிளைமாஸா ஒன்னே ஒண்ணு, அத்து விட்டா அது என்ன அத்து விட்டா அப்படின்னு கேட்டாக்கா அது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் அறுத்து விட்டா, அதான் அத்து விட்டா. ஆனா எப்ப ஒரு பொண்ணு அத்து விடுறா? நாங்களும் என்னன்னு கேட்டா கட்டடிப்போம் காலேஜுக்கு, காதலிப்போம் மேரேஜுக்கு எழுதி அந்த காலத்துல வந்த காலத்துல என்ன அத்து விட்டா அப்படின்னு விவேக் சொன்னா, நான் சொல்றேன் பொண்ணு ஃபர்ஸ்ட் எங்க காதல் ஸ்டார்ட் ஆகுது, மச்சான் லுக்கு விட்டா, ஓகே மச்சான், அடுத்து லுக்க விட்டா, அத்தை விட்டா, அப்புறமா என்ன விட்டா, மச்சான் அப்படியே முடிய குதிரவர் ஜாட விடுறா, அடுத்து ஜாட விட்டா, ஓகே மச்சான் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி அப்படி டயலாக் ஒண்ணு விட்டா, அத்தை விட்டா விடு, அடுத்தது மச்சான் கொஞ்சம் ஃபாலோ பண்றியா அப்படின்னு சொன்னா, ஓ டே, அடுத்து வார்த்தையை விட்டா, சரி அத்தை விட்டா, அப்புறமா என்ன, அடுத்து என்ன விட்டா அப்படின்னு விட்டா, ஒன்னொன்னு எஸ்எம்எஸ் விட்டா, அப்புறமா வார்த்தையை விட்டா, மனசை விட்டா, எல்லாத்தையும் விட்டா, கடைசியில் அத்து விட்டா. இப்படிதான். எப்படின்னு கேட்டா அப்படியே அப்படி தூண்டி போட்டோம்னா, அதுல எற வச்சோம்னா அப்படியே அந்த மீன் சிக்கு சிக்கு சிக்குன்னு அப்படியே இழுக்கும். அப்படி இழுக்கிற மாதிரி அப்படியே இழுப்பா, அத்தை விட்டா இத்த விட்டா அத்தை விட்டா இத்த விட்டான்னு பேசிக்கிட்டே இருப்பான், கடைசியில் அத்து விட்டா. இதுதான் பசங்களோட நிலைமை. அதனால அந்த சிங்கிள் ட்ராக் எழுதின விவேக் ஓகே குட். ஆனா இந்த காலத்துக்கு ட்ரெண்டுக்கு இப்படிதான் எழுதணும். நான் திரும்ப அந்த காலத்துல ஒருதலை ராகத்தை மாதிரி எழுதினா, இதெல்லாம் என்ன மொழியில பேசிட்டு இருக்க அத்தியாருன்றான். ஏன்னா இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம், நடைமறந்த கால்கள் தன்னின் தடயத்தை பார்க்கிறேன், வடமிழந்த தேர் ஒன்றை நாள்தோறும் இழுக்கிறேன், சிறகிழந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன், உறவுறாத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன். அன்னைக்கெல்லாம் இலக்கியத்தை ரசிச்சான், தமிழ் தெரிஞ்சுது. ஆனா பூத்தால் மலரும் முதிரும் நெஞ்சில் பூத்தால் உதிரவில்லை, நிலவும் தேய்ந்து வளரும் அவள் நினைவோ தேயவில்லை. இந்த தமிழ்ல பேசணும்னா ஒரு சிங்கிள் இங்கிலீஷ் வார்த்தை பேச கலக்காம, ஒரு ரைமிங் இல்லாம இலக்கிய தமிழ்ல நான் 24 மணி நேரம் பேச முடியும். அது ஒரு காலம், அந்த காலம் வேற, அதெல்லாம் மலையேறி விட்டது. இந்த காலம் அத்து விட்டா காலம். இந்த காலத்துக்கு மாறி படம் எடுக்கக்கூடிய, நான் சொல்றது யதார்த்தத்தை பேசுறேன். காலம் மாறிக்கிட்டே இருக்குங்க. காலம் மாறும்போது நம்மளை மாத்திக்கணும். நான் மாற மாட்டேன் நின்றுட்டு உன்னை விட்டுட்டு வண்டி போயிடும். இல்லைன்னா டிஆர் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தோம், லேட்டா வந்தாலும் நீ Certain he will delay but he won't deny ன்னு சொன்னான். அந்த ஜோதிட ஆராய்ச்சியும் தெரிஞ்ச காரணத்தால லேட்டா வந்தாலும் டிஆரையும் கடைசியில பேச விடணும்னு. கடைசியில பேசினாலும் ஏன் கடைசியில பேச வரைக்கும் கூட்டம் இல்லாம எழுந்து போலாம சேலஞ்சு தான், வேற ஒண்ணும் இல்ல. இது தலைக்கணம் அல்ல, தன்னம்பிக்கையின் இலக்கணம். தப்பா எடுத்துக்க கூடாது. இன்னொன்னு, ஒரு நிமிஷம், எந்த மேடை கொடுத்தாலும் என்ன வேணா மேடை கொடுங்க, கிருபானந்த வாரியார் மாதிரி போய் பேசணும் ஒரு மேடை கொடுங்க. முருகனை பத்தி சொல்லணுமா, அங்க எதுவுமே சம்பந்தம். வேலுடையோனே, விடியுடையோனே, கோலுடையோனே, குன்றுடையோனே, மலையுடையோனே, மயிலுடையோனே, மதியுடையோனே, மணியுடையோனே, அருவுடையுடையோனே, ஆறு முகமுடையோனே, ஏறு நடையுடையோனே, தமிழ் மடையுடையோனே, தெய்வாம்சம் நிறைந்தோனே, தெய்வானையை மணந்தோனே, அள்ளி மனம் கொடுத்தோனே, வள்ளிக்கரம் பிடித்தோனே, சேவற்கொடி வெடித்தோனே, காதற் கவி படித்தோனே, பன்முகனே, நன்முகனே, இன்முகனே, சண்முகனே, அப்பா முருகா முத்து குமரா. இந்த தமிழும் தெரிஞ்சவன். ஆனா இங்க அத்து விட்டா, லுக்கு அத்தை விட்டா, ஜாட அத்தை விட்டா, வார்த்தை அத்தை விட்டா, மனச அப்படியே, அதுக்கப்புறம் வார்த்தை விட்டா, அப்புறம் அத்தை விட்டா, இதை விட்டா, மனசை விட்டா, எல்லாம் விட்டா, எஸ்எம்எஸ் விட்டா, சார்ஜ் பண்றதுக்கு தூண்டி விட்டா, கடைசியில் அத்து விட்டா. இது லேட்டஸ்ட் இந்த காலம். அதனால காலம் புரிஞ்சு படம் எடுக்கக்கூடிய பிடி செல்லகுமாரையும் இந்த குழுவினர்களையும் வாழ்த்தி, இவ்வளவு நேரம் எனக்கு வாய்ப்பளித்து பொறுமையா காத்திருந்த உங்க அனைவருக்கும், அருமா நம்முடைய எல்லாரையும் விட்ட பிஆர்ஓ டைமண்ட் பாபியும் அவருடைய இவரையும் நான் சொல்லவும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கும் டைமண்ட் பாபுக்கும் அவருக்கு உதவியாளர் இருக்கக்கூடிய அவருக்கும் எல்லாருக்குமே, படத்துல பணியாற்றின அத்தனை உதவி இயக்குநர்களையும் ஆரம்பிச்சு படத்துல பணியாற்றக்கூடிய அத்தனை கலைஞர்களையும் பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.